வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கேஆர் ஃபுட் சேனல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சீஸ் பிரெட் ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2 பீஸ் பிரெட் எடுத்து வச்சுக்கிறேன். இது வாங்க நம்ம மிக்ஸியில் போட்டு ரஃப் பண்ணிக்கலாம். தேவையான 4 பீஸ் சீஸ் எடுத்துக்கிறேன். பிரெட் கிராம்ஸ் இருக்குது. முட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். 6 பீஸ் நான் ப்ரெட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க பண்ணலாம். முதல்ல மிக்ஸ் பண்ணியிருக்கிற முட்டை லைட்டாக இதை நம்ம ப்ரெட்டில் தடவிக்கலாம். நான் அப்போ தான் க்ளீனாக கொஞ்சம் நம்ம மேலே வச்சு க்ளோஸ் பண்ணும்போது க்ளீனாக மூடும். இதே மாதிரி ரெண்டுத்துக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைடில் நல்லா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி முட்டையாக தடவிக்கலாம். தடவின பிறகு இப்போ நம்ம சீஸை ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். சென்டரில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தவா வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடான பிறகு நம்ம அந்த ப்ரெட்டை எடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். தவா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக அதே சீஸை ஒரு கட்டி போட்டு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு ப்ரெட் போடலாம். அது நம்ம 2 இதுக்கும் முட்டை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சீஸும் மெல்ட் ஆகும். அதுக்காக தான் லைட்டாக சூடு பண்ணுறோம். இப்போ நம்ம சூடாயிடுச்சு. இப்போ நம்ம முட்டையில் டிப் பண்ணலாம். முட்டையில் டிப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எடுத்து ப்ரெட் கிராம்பில் போட்டுக்கலாம். அது ப்ரெட் கிராம்பு ஃபுல்லாக எல்லா சைடும் படுற மாதிரி போட்டு நம்ம இப்போ தவாவில் போட்டாச்சு. பாருங்க, ரொம்ப நேரமாக வைக்காதீங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி போட்டுன்னு இருங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டுன்னு இருந்தால் தான் உள்ள அந்த ஹீட்டுக்கு சீஸ் மெல்ட் ஆகும். இல்லைன்னா மேலேயே கருகிடும். லைட்டாக சுற்றி கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். மேலே போட்டாச்சு. போதும், ஜாஸ்தி வேணும். ஓகே, இப்போ சூடாயிடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லா சைடும் ஒரே மாதிரி ஆகிட்டு ஒரே மாதிரி வந்துருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ எடுத்துடலாம் வாங்க. இன்னொன்றும் அதே மாதிரி ரெடி பண்ணி நம்ம தவாவில் போட்டாச்சு. பாருங்கள், 3வதையும் போட்டாச்சு. பாருங்கள், 2 ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், 3வது இது 3 ரெடி ஆகிடுச்சு. இப்போது வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கூட கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணுவாங்க எப்படி இருக்குன்னுட்டு. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுனால நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.